25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு 8 பேரை பயங்கர கொடூரமா ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கா. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே வெளியே யாரோ 1 by 1 அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த காப்பி கட் கில்லரை பிடிக்க முடியாம போலீஸே திண்டாடும் போது நம்ம ஹீரோனுடைய உதவியை கேட்கிறாங்க. அதே கொலைகாரியுடைய உதவியை கேட்க கடைசியா இந்த காப்பி கட் கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த சீரீஸ் முழுக்கவே எக்கச்சக்கமான ட்விஸ்ட். இந்த சீரீஸ் முடியும் போதும் ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதி இந்த கிராஸ் பாடி பேக்கை யூஸ் பண்ணி நீங்க நிறைய வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. அதே போல அதே விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி நான் உங்களுக்காக அதே போல ஒரு மாடல்ல ஒரு பேக் கொண்டு வந்திருக்கேன். அந்த பேக் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் இருக்கலாம். இது உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்க போகுது. லான்ச்சிங் ஆஃபரா 2222க்கு உங்களால ஃபுல் லெதர்ல 1 year வாரண்டியோட வாங்கிக்க முடியும். ஃப்ரீ டெலிவரியும் அவைலபிள் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆக்டரை காமிக்கிறாங்க. இவரு ஜாலியா சரக்குலாம் போட்டு வந்து நிறைய போதை பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நைட்டு என்ஜாய் பண்ண பொண்ணுங்க வேணும், ஏதாவது கால்கள் இருந்தா அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அவனும் அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. இவரும் ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு நைட்டு செம குஷியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. பொண்ணுங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு கதவை திறந்தா அங்க யாரோ வந்திருக்காங்க. அந்த முகத்தெல்லாம் மூடிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்களை பார்த்து ஷாக் ஆகுறான். வந்தது ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரன் இவனை அடிச்சு போட்டு கழுத்துல ஒரு கயிறை போட்டு நெருக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இவனும் எவ்வளவோ போராடுறான். ஆனா அந்த வந்த கொலைகாரன் பயங்கரமா சண்டை போட்டு ஒரு பச்சை கலர் கயிறை வச்சு கழுத்தை இறுக்கியே கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபெவிக்விக் மாதிரி கொண்டு வரா மக்களே. அதை எங்க போட்டான் அப்படின்லாம் காட்டுல கண்ணை திறந்து வச்சுட்டு இந்த ஆக்டரே வாங்கின ஒரு அவார்டை கொண்டு வந்து அவனுக்கு மேல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப. இதுக்கப்புறமா தான் அந்த கால் கேர்ள்ஸே வராங்க. ஒரு ஆக்ட் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசும் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து பார்த்தா இந்த ஆளை யாரோ கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ண அங்க அருண் வராரு. இவரு கமிஷனர் டீமோட வராரு. வந்தவரு டெட் பாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடியே இதே பேட்டர்ன்ல 2 பேரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதே கொலைகாரன் தான் 3ஆவதா இந்த ஆளை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல கொலையெல்லாம் யாரோ பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்போ வந்துட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க, இந்த டெட் பாடிக்கு மேல இருக்க அந்த லைட்டை மட்டும் ஆன் பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெட் பாடியுடைய உருவம் நல்லாவே தெரியுது. இந்த டெட் பாடியை கண்ணாடியை பார்த்தா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அந்த கொலைகாரன் உட்கார வச்சுட்டு போயிருக்கான். கண்டிப்பா அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ கூட ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு ஒரு ஜெயில் வார்டனுக்கு கால் பண்ணி அந்த லேடி உள்ளுக்குள்ள இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு லைட்லாம் அடிச்சு பார்க்கும்போது இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க வார்டன் அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப கூட தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த கமிஷனர் கால் பண்ணி அந்த லேடி உள்ளுக்குள்ள இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அந்த லேடியோடைய பேரு ஜீனத். நம்ம வந்துட்டு ஹீரோயின் வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் காலைல எந்திரிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யோகாலாம் பண்றாங்க, ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க ரொட்டீனா அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது இதே டைம்ல வார்டன் கூப்பிடுறாங்க. வார்டனை மீட் பண்ணலான்னு போனா அவங்க யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல பேட்டர்ன்ல ஒரு கொலைகாரன் கொலையெல்லாம் பண்ணா இப்ப மறுபடியும் அதே பேட்டர்ன்ல கொலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, போலீஸ் கைது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட்டர் பேரு பிரதீப் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை ஹீரோயினும் பாக்குறாங்க. இப்போ கூப்பிட்டு விட்ட வார்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏமா நீங்க வந்து பல வருஷம் ஆகுது, நீ ரொம்பவே நல்லபடியா இருக்க, உன்னுடைய வேலையை நீ பாத்துக்கிற, ஆனா நேத்து நைட்டு திடீர்னு பார்த்தா ஒரு கமிஷனர் கால் பண்ணி நீ இருக்கியான்னு கேட்டாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கே தெரியல, நான் கமிஷனரை மீட் பண்ணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. கமிஷனரை காமிக்கிறாங்க. கமிஷனரை மீட் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜீனத் தான் அந்த 8 பேரை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையே வெளியே மறைச்சிட்டு நம்ம அந்த பொண்ணு மேல வேற ஒரு பொய் கேஸ போட்டு உள்ளுக்குள்ள போட்டுட்டோம். ஆனா அந்த கொலை எதையுமே அந்த பொண்ணு பண்ணவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குறாரு. அந்த டைம்ல எதுக்காக ஹீரோயின் மேல அந்த கரெக்டான கேஸ போடாம வேற ஒரு கேஸ்ல உள்ளுக்குள்ள தள்ளினாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் 8 பேரை கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது. எந்த ஒரு எவிடன்ஸும் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம போலீஸ் விசாரிக்கும் போது ஹீரோயினா வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க. நான் தான் இத்தனை பேரை கொலை பண்ணேன், இந்த மாதிரி கொலை பண்ண என்ன கைது பண்ணுங்க, ஆனா நான்
நான் ஜெயிலுக்குள்ள போகும்போது நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்ற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனோட உள்ளுக்குள்ள போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த கொலையெல்லாம் பண்ணாம நம்ம இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கைது பண்ணி உள்ளுக்குள்ள போட்டுமோ, அந்த பொண்ணு மேல பழிய போட்டுமோ, உண்மையான கொலைகாரன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த கொலையெல்லாம் ஏதோ ஒரு காப்பி கட் கில்லர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள போனாங்க இல்லையா, இந்த ரகசியம் மொத்தமாவே ஒரு 6 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா. ஜட்ஜு, அதுக்கப்புறமா வக்கீலு, இந்த ரிப்போர்ட்டரு, இந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா. இதை பேசும்போது சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் அந்த கமிஷனரே கிளம்பி ஹைதராபாத் வராரு. நம்ம ஹீரோயினை ஹைதராபாத்ல இருக்க ஒரு சென்ட்ரல் ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ண, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி கொலை பண்ணியோ அதே பேட்டர்ன்ல இப்ப யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொலை பண்ண அப்படின்ற விஷயமே, நீ எப்படி கொலை பண்ண, என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி கூட வெளியே தெரியாம அதை நாங்க மூடி மறைச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயமே மொத்தமா 6 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 6 பேரை தாண்டி எப்படி வெளியே போச்சு அப்படின்னே தெரியல. இந்த கொலைகாரன் எப்படி உன்ன மாதிரியே கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஒரு கொலைகாரன் என்ன மாதிரியே கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா என்ன கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நல்லாவே உன்னிப்பா கவனிச்சிருப்பான். என்ன நீங்க வெளியே கூட்டிட்டு போனீங்க, நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டீங்க, என்னுடைய டிமாண்டுக்கெல்லாம் ஓகே சொன்னீங்க அப்படின்னா இந்த காப்பி கட் கில்லரை பிடிக்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது, என்னம்மா கண்டிஷனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுல ஒரு கண்டிஷனை மட்டும் சொல்றாங்க. இந்த மாதிரி முதல்ல ஹைதராபாத்ல இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு போங்க, மும்பையில தான் இப்ப அந்த கொலைகாரன் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்க கூட்டிட்டு போனாதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னும் போது, ஏமா இது ரொம்ப ரிஸ்கான வேலை, என்னால ஒரு ஆயுள் தண்டனை கைதியை வெளியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு பவரும் கிடையாது, நான் வேணா போயிட்டு சீனியர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட போயிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் வந்துட்டு முடியாத காரியம், ரொம்ப ரிஸ்கான வேலை, ஒரு ஆயுள் தண்டனை கைதியை வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா கடைசியில நான் தான் மாட்டிப்பேன் அப்படின்னும் போது, இல்ல சார் இது ஒரு முக்கியமான கேஸ், அவங்கள கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் இந்த கொலைகாரனை பிடிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன், ஒருவேளை ஏதாவது ராங்கா போச்சு அப்படின்னா நானே மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு நானே பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இவ்வளவு கான்பிடென்டா சொல்லும் போது சரி ஓகே கூட்டிட்டு வா வேலையை முடி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சீனத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சா கடத்தல் வியாபாரி காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஒரு இன்னொரு ரவுடி கீழே வேலை பார்த்துட்டு இருக்கா மக்களே. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு இவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சு கைது பண்றாங்க. ஜீனத்தை செல்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு போலீஸ் கூட்டிட்டு போறாரு. என்னையா இந்த டைம்ல கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அருண் சார் தான் உன்னை கைது பண்ண சொன்னாரு, நீ போயிட்டு அருண் சாரை மீட் பண்ணு அப்படின்னும் போது, ஆக்சுவலா இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ மக்களே. இவர் வந்துட்டு கஞ்சா கடத்தல் வியாபாரி கிடையாது, ஒரு அண்டர் கவர் காப்பு. இங்க அருண் சார் வராரு, நம்ம ஹீரோவை மீட் பண்றாரு. நான் உன்னை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கட்டிட்டு வா அப்படின்னா வெட்டிக்கிட்டே வருவியா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கை, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு முக்கியமான கேஸ், இந்த கேஸ்ல யாரை நம்புறது அப்படின்னே தெரியல, அதனால தான் உன்னை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்றேன், இதுதான் அந்த கேஸோடைய ஃபைலு, கேஸோடைய ஃபைலை மொத்தமா படிச்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக, இப்போ இந்த கேஸ்ல எல்லாமே ஹீரோயினை பத்தி போட்டிருக்கு, ஹீரோயினுடைய போட்டோ ஒட்டிருக்கு. நம்ம ஹீரோயினுடைய பேரு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி 8 பேரை பயங்கரமா ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இப்போ வேற கேஸ்ல உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ள போன விஷயம் 6 பேருக்கு தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாமே டீடைலா போட்டுருக்கு. அந்த கேஸ் ஃபைல படிக்க படிக்க இவருக்கே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. முழுசா கூட படிச்சு முடிக்காம அந்த கேஸ் ஃபைல அப்படியே நிப்பாட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. கண்டிப்பா கமிஷனர் எப்படியாச்சும் நம்மள வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க போடுற இன்னர்வேர்ல இந்த ட்ரை மஷ்ரூமை வந்துட்டு ஒரு மாதிரி பொடி பண்ணி அதை உள்ளுக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க, ஸ்டிச் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க கமிஷனர் வராரு. என்னப்பா எல்லாமே படிச்சு முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் இவரும் சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு இதே பேட்டர்ன்ல 1 by 1 3 பேரை ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டான், அவன் கண்டிப்பா காப்பி கட் கில்லர் தான், வெளியவே லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா வச்சிருந்த விஷயம் எப்படியோ லீக் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த காப்பி கட் கில்லரை பிடிக்கணும் அப்படின்னா அந்த மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேவை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன். நீ இந்த கேஸுக்கு கொஞ்சம் உதவியாரு அப்படின்னும் போது, இல்ல சார் எப்படி ஒரு கொலைகாரி கிட்ட போயிட்டு போலீஸ் ஹெல்ப் கேட்க முடியும், கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்து உதவி கேட்டே ஆகணுமான்னு கேட்கும் போது நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த கேஸ் விஷயமா ஒரு 6 பேருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 6 பேர்ல யாராவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ரகசியம் தெரிஞ்ச 6 பேருமே இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆட்கள், அவங்கலாம் கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த ரகசியம் தெரிஞ்ச 6 பேர்ல 3 பேர் இறந்தே போயிட்டாங்க, மிச்சம் 3 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ண வாய்ப்பு கிடையாது. நம்ம
அந்த காப்பி கட் கில்லரை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீயும் சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் பார்த்து இந்த விஷயத்த சைலண்டா வச்சுக்கோ, வெளியே லீக் பண்றாத, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது, நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோவுடைய மனைவி வந்துட்டு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்காங்க, மத்தபடி உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நம்ம ஹீரோ அடிக்கடிக்க இந்த மாதிரி அண்டர் கவரா வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டு கிட்ட கூட என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லாம காணாம போயிட்டு வரான். வேலை விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு மனைவியை மீட் பண்றாரு, ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒழுங்கா வேலைக்கு போறியா இல்ல வேலைக்கு போறேன் அப்படின்ற பேர்ல வெளியே சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அழுகும் போது இவங்களை வந்துட்டு ஆபரேஷன் பண்ணும், இவங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்களை எதுக்காக வெளியே கூட்டிட்டு வராங்க, உண்மையிலேயே இவங்களுக்கு வயிறு எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா மும்பை கூட்டு போங்க, அப்பதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இங்க இருந்து வேற ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா மும்பைக்கே கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற ஒரு ரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ரூம் கிடையாது, ஒரு தனி வீடு. அந்த வீடு முழுக்க இவங்களை கண்காணிக்க சில போலீஸ், வீடு முழுக்க சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இவங்களை பக்காவா செக் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்படியும் எல்லா செக்கப்பையும் தாண்டி அந்த இன்னருக்குள்ள மறைச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரை மஷ்ரூமை கொண்டு வந்துட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை விசாரிக்க அருண் சாரும் அதுக்கப்புறமா ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல, இவங்க ஹெல்ப் பண்ற விஷயமும் பிடிக்கல, ஒரு கொலகாரி கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் எகத்தாளமாவே கேள்விலாம் கேட்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தம்பி இங்க பாரு, நான் 8 பேரை கொலை பண்ணேன் உண்மைதான், அதுக்காக நான் நல்லவங்களை ஒன்னும் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, சின்ன பசங்களை கூட விட்டு வைக்காம கொடுமை பண்ணவங்களை மட்டும்தான் கொலை பண்ணிருக்கேன். இது எல்லாமே உன்னுடைய சீனியருக்கும் நல்லாவே தெரியும், வேணும்னா கேட்டு பாரு அப்படின்னும் போது அருண் சாரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோலாம் காமிக்கிறாரு. இப்ப இந்த காப்பி கட் கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிரைம் சீனுடைய போட்டோலாம் காமிச்சு இப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தம்பி இந்த போட்டோலாம் பார்த்தா எதுவுமே சொல்ல முடியாது, என்ன கிரைம் சீனுக்கே கூட்டு போங்க, அங்க வந்து பார்த்தாதான் அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக கமிஷனர் சொல்றாரு வேற வழி இல்லப்பா, கண்டிப்பா கூட்டிட்டு போய் தான் ஆகணும், நம்ம சேஃபா கூட்டிட்டு போலாம் அப்படின்னும் போது கூட்டிட்டு போனா இந்த பொம்பளை தப்பிச்சு போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தப்பிச்செல்லாம் போக மாட்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன், நான் சேஃபா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு தாடிக்கார கொலகாரனை காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் யாரையும் இழுத்துட்டு போயிட்டு எங்கேயோ கட்டி போட்டு வைக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த கமிஷனரையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஹீரோயின் அந்த கொலகாரன் எப்படி வந்திருப்பான், எப்படி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸையும் இந்த ஸ்பாட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் யாரை கொலை பண்ணாலும் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்ணை மூட விடாம ஏதோ ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுருவாங்களாம். கயிறை கூட கழுத்துல இருந்து வெளியே எடுக்காம அந்த கழுத்தை நறுக்கி கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கயிறையும் அப்படியே கழுத்து மேலேயே வச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்த ஏதாவது அவார்டை தூக்கி மேல வச்சுட்டு போவாங்களாம். அதே போலதான் இந்த கொலகாரனும் கொலை பண்றான் அப்படின்னும் போது அந்த கொலகாரன் டீடைலா எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்கான், இல்ல கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கொலகாரனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி கொலை பண்ண ஆசைப்படுறான் அப்படின்னா இதுவரைக்கும் அவன் 3 பேர் தான் கொலை பண்ணிருக்கான், நான் மொத்தமா 8 பேரை கொலை பண்ணிருக்கேன். அவனுமே இந்த கொலையை தொடர்ந்து கொலை பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு, கூடிய சீக்கிரமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா கமிஷனர் சொல்ற பேச்சையும் கேட்காம இந்த நியூஸ் யாருக்கெல்லாம் தெரியுமோ, இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க தான் கொலை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கமிஷனர் அவர் இந்த கொலையெல்லாம் பண்ண வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லா புரியுது போல. அடுத்து வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், 3வது ரிப்போர்ட்டர். இப்ப அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கேஸோடைய ஃபைல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு வயசானவர், அவரால் கொலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விசாரிக்கும் போதே நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி ஹீரோயினுடைய கேஸ் ஃபைல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய எல்லா விஷயத்தையுமே என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் தான் கண்காணிக்கிறான், பத்திரமா பார்த்துப்பான், என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்கிட்ட கேட்டாதான் தெரியும், அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவன் வந்ததுக்கு அப்புறமா கேட்டு சொல்றேன் அப்படின்னும் போது இவங்களும் வெயிட் பண்றாங்க. இதே டைம்ல அங்க அந்த பையன் வரான். யாருன்னு பார்த்தா அந்த தாடிக்கார கொலகாரன். இவன் போலீஸை பார்த்தவனே பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறான். என்ன நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான் அப்படின்னா இவனும் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னோட பின்னாடி போறாரு. ஆனா பிடிக்க முடியாம அந்த பையன் தப்பிச்சு அங்க இருந்து ஓடியே போயிட்டான் மக்களே. சரி ஓகே, இப்போ இந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க
போது ஒரு பண்டலா சில பேப்பர்லாம் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேப்பர் எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது இவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணிருக்கான் போல. ஹீரோயினும் இவனுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, இவனும் லெட்டர் போட்டிருக்கான். இந்த மாதிரி லெட்டர்ல மாறி மாறி பேசிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே பயங்கரமா ஷாக் ஆகுது. நேரா போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் காமிக்க, இந்த பொம்பளை இந்த எந்த விஷயத்தையும் சொல்லாம நம்ம கிட்ட மூடி மறைக்கிறா. ஒருவேளை இந்த பொம்பளையோடைய பேச்சை கேட்டு இந்த தாடிக்காரன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கே வராங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த தாடிக்காரன் எப்படி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணா, எப்படி அந்த லெட்டர்லாம் பரிமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் நேரடியா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ண மாட்டான் மக்களே. நம்ம ஹீரோயின் கூடவே செல்லுல இன்னொரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு மீட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுக்க, அந்த பொண்ணு தான் கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பா. திருப்பி ஹீரோயின் கொடுக்குற லெட்டரை இந்த பொண்ணு கொண்டு வருவா. அப்படி இல்ல அப்படின்னா அங்க இருக்க கான்ஸ்டபிளை கரெக்ட் பண்ணி அவருக்கு காசெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி லெட்டரை மாத்தி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, நான் உங்க விஷயம் எல்லாமே படிச்சு பார்த்தேன், எனக்கும் உங்களை மாதிரியே கெட்டவங்களை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எப்படி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி கொலை பண்ணு அந்த மாதிரி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரியே ரிட்டன் லெட்டர்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க தான் தூண்டி விட்டு அவனை கொலைகாரனா மாத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க நீங்க வேற, அவன் சரியான சோப்பலாங்கி பையன், அவனால கொலையெல்லாம் பண்ண முடியாது, அவனுக்கு வந்துட்டு வாய் உதார் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, இந்த லெட்டர் வந்த விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நான் ஜெயிலுக்குள்ள போகும்போதே ஒரு கண்டிஷன் போட்டு போனேன், இந்த மாதிரி இந்த எந்த விஷயமும் வெளியே தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் மீறி இந்த விஷயம் லீக் ஆயிருக்கு அப்படின்னா அது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு தான். அவன் ஆக்சுவலா என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல, என்கிட்ட பேசல அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்டா இருந்து எல்லாமே கத்து கொடுக்கல அப்படின்னா நான் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணா. அதனால வேற வழி இல்லாம பேசிட்டு இருந்தேன், மத்தபடி அவன் கொலைகாரலாம் கிடையாது அப்படின்னு. அருண் சார், நம்ம கமிஷனருக்குமே டவுட்டா இருக்கு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னா உண்மையை சொல்லுமா, அந்த கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னும் போது, சத்தியமா நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலையா, அவன் கொலைகாரன் இல்லையா அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த பொம்பளை சரிப்பட்டு வர மாட்டா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் இந்த பொம்பளை எல்லா உண்மையும் சொல்லுவா, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனரை தனியா கொண்டு போயிட்டு ஹீரோ சொல்லும் போது, உனக்கு ஜீனத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இந்த லேடிய என்னதான் நம்ம அடிச்சாலும் மிரட்டினாலும் என்ன பண்ணாலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட வெளியே வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. இவன் தப்பிச்சு போனா பாத்தீங்களா, நேரா போயிட்டு அந்த கடத்தி வச்சிருக்கிற அந்த ஆளை மீட் பண்றான். அந்த ஆளை பார்த்தவனே இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே பழக்கம் போல, டேய் நான் என்னடா பண்ணேன், என்ன அவுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. பயங்கரமா கெஞ்சுறாரு. ஆனா அந்த கெஞ்சறது கூட பாவம் பார்க்காம இவன் பாட்டுன்னு சிரிச்சுட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பாதுகாக்க எக்கச்சக்கமான பாடி கார்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாடிக்காரன் நமக்கு அடிக்கடிக்க லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தான், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா லெட்டர் போடுறத மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டான், என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ தோணுது போல, அங்க இருக்க போலீஸ் கிட்டயே இந்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அவன் வந்துட்டு என்ன பேச ஆரம்பிக்கும் போது, எனக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்தான், ஃப்ரெண்டு அப்படின்னா எப்பயுமே லெட்டர் போடணும், ஆனா அவன் திடீர்னு வந்துட்டு லெட்டர் போடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு என்னை விட வேற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க போல, என்னை விட வேற யாரோ முக்கியமான ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஆளு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் விசாரிங்க, இவன் கூட யாரெல்லாம் பழகினாங்களோ அந்த டீடைலாம் விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா மேபி அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த தாடிக்காரன் கொலைகாரன் கிடையாது, தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் கிளம்பி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய வீட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா அந்த தாடிக்காரனுடைய ஒரு தூரத்து சொந்தம், ஒரு மாமா முறை தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மக்களே. இவர்கிட்ட வந்து அந்த பையன் எப்படி, அதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா, யார் கூட நல்லா பழகுவான் அப்படின்லாம் கேட்கும்போது, அவனுக்கு ஃப்ரெண்டா, அவனே ஒரு மார்க்கமான ஆளு, யார்ட்டையும் பெருசா பேசி பழகவே மாட்டான், ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டான். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஒரு பையன் கிட்ட நல்லா பேசி பழகுவான். அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டு விசாரிக்கும் போது, தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு ஒரு வாரமாவே வேலைக்கு வரல, போன் பண்ணாலும் போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு நேரா கிளம்புறாங்க. பார்த்தா ஒரு ஆளை கடத்தி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆளை தான் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்திருக்கான், இப்போ கடத்தி கொண்டு போயிட்டு வச்சிருக்கான். வீட்டுல இருக்கிற மனைவியையும் குழந்தையும் கூட கட்டி போட்டு வச்சிருக்கான், மண்டையில கவரை மாட்டி விட்டு வச்சிருக்கான், சாப்பாடுலாம் கொண்டு போயிட்டு கொடுக்குறான், ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர போகும்போது இதே டைம்ல நம்ம ஹீரோ டீமோட வராரு. இந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாரு. அப்ப இவன் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கத்தியை கொண்டு வந்து அவங்கள புடிச்சிட்டு நம்மள தப்பிச்சு போலாம், இவங்களை கொலை பண்றவனு மிரட்டிட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹீரோடைய டீம் உள்ளுக்குள்ள வந்து கண்ணை காமிச்சு மிரட்டி இவனை கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது கூட பெருசா அலட்டிக்காம அமைதியா கைதாகி வரான். உள்ளுக்குள்ள வந்துட்டு
வந்துட்டு கூட ஜெயிலுக்குள்ள வந்துட்டு அந்த விசாரணை ரூம்குள்ள வந்துட்டு கூட கேஷுவலா உட்காந்துட்டு ஏதோ பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா மக்களே. இந்த டைம்ல ஹீரோ வராரு. இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஒரு வாரமா ஆள காணுமா, எங்கடா அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன், நான் ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றான். நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்றியா, அந்த லேடி சொல்லி கொடுத்துதான் இந்த கொலையெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்ல மாட்டேன், ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்றான். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நான் அந்த லேடியை மீட் பண்ணும், அந்த லேடியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பேசுவேன் எல்லாமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல சரி போய் உங்களுக்கு வேற வழி கிடையாது, அந்த ஃப்ரெண்டுக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஃப்ரெண்டுக்காரனை இவன் தான் கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ண இவனை கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா இவன் ஹீரோயினை மீட் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, நீங்க தான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், நான் கொலை பண்றதுக்கே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த கமிஷனரும் இல்லாம கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த வாய்ஸாவும் வீடியோவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா நான் சொன்ன மாதிரியே கொலை பண்ணியான்னு கேட்கும் போது அவனும் ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதை என்கிட்ட டீட்டெயிலா சொல்லு, எப்படி கொலை பண்ணுவ, அவங்க எப்படி சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் சொல்லுவான், நான் இந்த மாதிரி போவேன், கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவேன், கத்தியால குத்துவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கும்படியா சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சைக்கோத்தனமாவே கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இவனால கொலையெல்லாம் பண்ண முடியாது, இவன் ஒரு அப்ராணி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருடா நீ சொல்றது எல்லாமே போய் தான், கண்டிப்பா உன்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீ தைரியமான ஆள்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன் ஃப்ரெண்டை கடத்தி கொண்டு போயிட்டு எங்கேயோ அடைச்சு வச்சிருக்க இல்லையா, அந்த லொகேஷனை ஒழுங்கா போலீஸ் கிட்ட சொல்லு அப்படின்னும் போது இல்ல நான் உண்மையிலேயே கொலை பண்ணேன், நான் கொலைகாரன் தான், நான் ஒரு சைக்கோ தான் அப்படின்னு சொல்ல ஒரு சைக்கோ தன்னைத்தானே எப்படா சைக்கோன்னு சொன்னா கண்டிப்பா நீ கொலைகாரன் கிடையாது அப்படின்னு இங்க பாருங்க நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க, நீங்க என்ன ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லுவேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கரமாக்கும் வருது. அப்போ வெளியே யாருக்கும் கேட்காம சைலண்டா அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி என்னமோ சொல்றாங்க. அந்த பையன் டக்குன்னு ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டான், லைட்டா அழுக ஆரம்பிக்கிறான், அந்த டேபிளுக்கு மேலேயே படுத்துட்டு அழுது அப்படியே மயக்கமாகறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஓடி வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் கொலைகாரன் கிடையாது, உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் அழுது ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு மயக்கமாயிட்டு இருப்பான். இப்ப அப்படியே சீன் கட்டாது ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு பார்ல வந்துட்டு பொண்ணுங்கிட்ட எல்லாம் பயங்கரமா உடஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சரக்கெல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவனை வந்துட்டு அந்த கொலைகாரன் ஃபாலோ பண்றான். அந்த மாதிரியே காமிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த தாடிக்காரனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க பாத்தீங்களா. இவன் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை எங்க அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப அந்த லொகேஷனுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனையும் காப்பாத்துறாங்க. காப்பாத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணி நீங்க பேசி உதவி செய்ததுக்கு அப்புறமா தான் அந்த கொலைகாரன் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அட்ரஸையே சொன்னா, ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்தியாச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இப்போ பிரியாணி சமைக்க போறேன், நீங்களும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயின் மேல நம்பிக்கை வந்ததுனால சரி ஓகே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ குக் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னும் போது ஏன் உங்க மனைவி இந்த மாதிரிலாம் குக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் மனைவியை விட்டு கொடுக்காம நல்லாவே குக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, தாத்தா தான் வளர்த்தாரு, இப்போ போலீஸா இருக்கேன், அண்டர் கவர் காப்பா இருக்கேன், மனைவி வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடைய ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லாத்தையும் டீடைலா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாத்தாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க. அப்போ மனைவிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, திவ்யா அப்படின்னு பேரு. அவங்களும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. சும்மா 4 பேர் தான் கொண்டாடுறாங்க. அப்போ திவ்யா கேக்குறாங்க, எப்போ தாத்தாக்கு பேரனை பெத்து கொடுக்க போறீங்க, பேரனோ பேத்தியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மனைவிக்கு வந்துட்டு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பமே இல்ல போல, இப்போ கிடையாது பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயினும் அந்த தாடிக்காரனும் பேசும்போது லைட்டா ஏதோ சொல்லிருப்பாங்க, பெருசா சவுண்ட் வெளியே கேட்டிருக்காது, ஆனா முணங்குற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் ஏதோ சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு இருப்பான், செம்மையா அழுது இருப்பான், மயக்கமே இருப்பான். அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை கொண்டு போயிட்டு டீம் கிட்ட கொடுத்து இதை எப்படியாச்சும் டீகோட் பண்ணுங்க, அந்த சவுண்டை மட்டும் தனியா கேட்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு. அவங்க ஏதோ சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னு மட்டும் புரியுது, ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா கேட்கல. அந்த சவுண்டை மட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி அந்த தாடிக்காரன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் பாட்டுன்னு அமைதியா இருக்கான், என்னாச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்றாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது. பார்ல இருந்து ஒரு ஆளு பொண்ணுங்கிட்டலாம் வளைஞ்சிட்டு போனாரு பாத்தீங்களா,
அவரை வீட்டுக்கே போயிட்டு அந்த கொலைகாரன் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 2வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு இந்த பரதநாட்டியம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அங்க யாரோ ஒரு ஆள் வரான். அந்த ஆளை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயப்படுறா. இந்த பொண்ணு எதுக்காக இந்த ஆளை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணை இந்த ஆளு விடாம டார்ச்சர் பண்ணிருக்கான், பயங்கரமா நாசம் பண்ணிருக்கான். அதனாலேயே இந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இதே விஷயத்தை ஹீரோயின் யோசிச்சு பார்த்து ரியல் டைம்ல பயந்துகிட்டு இருக்காங்க. சரியா தூங்க கூட முடியல. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மறுநாள் காலைல கண்ண முடிக்கிறாங்க. அந்த யோகாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள அந்த வலி இன்னமும் இருந்துட்டே இருக்கு, அந்த ரணம் இன்னமும் ஆறாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. 4வதா கொலைகாரன் ஒரு கொலையை பண்ணிட்டான் பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் போயிருக்காங்க. நம்ம ஹீரோ, கமிஷனர் இவங்களும் போறாங்க. போயிட்டு டெட் பாடியை பார்க்கும்போது இப்போ அந்த கொலைகாரன் படுக்க வச்சுட்டு போயிருக்கான். மேல கண்ணாடி எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணும் போது கண்ணாடி எப்பெல்லாம் பெருசா கிடையாது, சின்ன சின்ன முகம் பாக்குற கண்ணாடி தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் டெட் பாடியை உட்கார வச்சுட்டு போவாங்க. இப்போ டிசைனா கண்ணாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வித்தியாசமா கொலை பண்ணி அந்த கண்ணாடி எங்கெல்லாம் இருக்கோ அதை பாக்குற மாதிரி அப்படியே வச்சுட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு அண்டர் கவராவே இந்த கேஸை விசாரிக்கிறோம், கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரனை பிடிக்கவே முடியாது. 1 by 1 கொலை பண்ணிக்கிட்டே போறான். நம்ம வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், டீமா சேர்ந்துட்டு இந்த கொலைகாரனை பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த லேடி போலீஸ் அதுக்கப்புறமா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இந்த டீமுக்கு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்லாம் தெரியாது. இந்த மாதிரி 1 by 1 யாரோ கொலை பண்றாங்க இல்லையா, இந்த கொலைக்கெல்லாம் என்ன கனெக்ஷன் கண்டுபிடிங்க, இந்த கொலைகாரன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தேடி தொலாவி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இவங்களுடைய டாஸ்க். இப்போ கமிஷனர் போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி 1 by 1 ஏதோ ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரனை கைது பண்றோம் அப்படின்ற விஷயத்த லைவா பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கமிஷனருக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. இந்த நியூஸ்ல ஹீரோடைய மனைவியை பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. முக்கியமா டாட்டூ ஷாப்ல ஒருத்தன் டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கான், அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பென்ட்ரைவை கொண்டு போயிட்டு இதுல ஹீரோயின் ஏதோ சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரியா கேட்கல, அதை மட்டும் டீகோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சவுண்டை மட்டும் தனியா கொஞ்சம் அந்த சவுண்டை மட்டும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சவுண்ட்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீலாம் வாழவே தகுதி இல்லாதவன், நீலாம் இறந்து போடா, நீ செத்தாதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதை கேட்டுதான் அந்த பையன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு இருப்பான். உண்மையிலேயே அவன் தற்கொலை பண்ணிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாருங்க, சேஃபா இருக்கானு பாருங்க அப்படின்னா பார்த்தா அதுக்குள்ள அவன் இறந்தே போயிட்டான் கையெடுத்துட்டு. இதை கேட்டு ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. பயங்கரமா கோவப்பட்டு நேரா கிளம்பி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி அநியாயமா அவனை கொலை பண்ணிட்ட, தற்கொலை பண்ணிக்க தூண்ட வச்சுட்ட அப்படின்னும் போது, நான் சொன்னதுனால ஒன்னும் அவன் இறந்து போல, ஏற்கனவே அவனுக்கு தற்கொலை தாட்லாம் பயங்கரமா இருந்துச்சு, அவனை பார்த்தாலே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், அவ்வளவுதான் அவன் காலமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதான் லைட்டா ட்ரிகர் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்ல நான் பார்த்துட்டே இருந்தேன், அந்த உன்னை பத்தின உண்மையெல்லாம் வெளியே சொல்ற போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ கோவப்பட்டு பக்காவா பிளான போட்டு அவனை கொலை பண்ணிட்ட அப்படின்னும் போது, இங்க பாருங்க அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, இப்ப நம்ம இந்த கேஸை பத்தி பேசலாம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். 1 by 1 இந்த காப்பி கட் கில்லர் கொலை பண்றான் இல்லையா, அவன் எப்படி கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரிலாம் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் வேணா பண்ணி காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே வந்து பண்ணி காமி அப்படின்னு, நீங்க தான் டார்கெட், இங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டாவை தூக்குறாங்க. இவருக்கா ஒரே பயமா இருக்கு, எங்கடா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டெட் பாடியா மாத்திர போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. சரி ஓகே பாத்துக்கலாம், வயசான கட்டு தானே, நம்மள கொலை பண்ண பார்த்தா அப்படின்னா நம்ம அவளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு நிக்கும் போது அவங்க வராங்க. அப்படியே கழுத்துல துப்பட்டாவை போட்டு நெய்க்கிறாங்க, கீழே தள்ளி விட்டு ஒரு மாதிரி நேக்கா கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு இவங்க வயசான கட்டை சும்மா லைட்டா அடிச்சிடலாம், நம்மள வந்துட்டு ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க மக்களே. இவருக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு, பார்க்கதான் பழைய கட்டு ஆனா பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்துட்டு அந்த டீமை ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டீமை சேர்ந்தவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இறந்து போன எல்லா விக்டிம்ஸுமே பயங்கரமா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கவங்க. அவங்க வந்துட்டு நாங்க பாருக்கு போறேன், குடிக்க இங்க போறேன் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே இன்ஸ்டன்டா அப்டேட் பண்ணுவாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி ஆச்சு போடுவாங்களாம். இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லா அப்டேட்டையும் பார்த்துட்டு தான் கொலைகாரன் போயிட்டு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த ஆங்கிள் போனா கண்டிப்பா கொலைகாரனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, சூப்பர்மா நீங்க நல்லா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பாராட்டிட்டு அங்க இருக்க ஒரு போலீஸை மட்டும் தனியா கொண்டு போயிட்டு ஏதோ பேச அவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்லாம் இந்த லேடி போலீஸ்க்கு தெரியல. ஆனா என்ன இந்த ஆளு இந்த ஒரு ஆளை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேக பார்வை பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது டாட்டு போட்டுட்டான் பாத்தீங்களா, அந்த ஆளை காமிக்கிறாங்க. இவன் உட்காந்து டிவில அதே நியூஸை மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நியூஸை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியூஸ கிடையாது, நம்ம ஹீரோ தான் பாக்குறான். கையில ஒரு பேக் வச்சிருக்கான். பேகை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த கொலைகாரன் பச்சை கலர் கயிறை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணுவான். அந்த பச்சை கலர் கயிறு, அதுக்கப்புறமா ஹீரோனுடைய போட்டோ, அந்த ஹீரோனுடைய பழைய போட்டோல ஹீரோயினுக்கு பக்கத்துல யாரும் 2 சின்ன பசங்க நிக்கிற மாதிரியும் தெரியுது. இவன் தான் அந்த உண்மையான காப்பி கட் கொலைகாரனா அப்படின்லாம் தெரியல. இவன் நேரா கிளம்பி வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோவுடைய மனைவியை பாக்குறான். அந்த தாத்தா வந்துட்டு எங்கேயோ போவாரு, அந்த தாத்தாவையும் ஃபாலோ பண்றான் அப்படின்லாம் காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குக் பண்றாங்க. குக் பண்ணும்போது அந்த இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதோ குக் பண்ணிட்டு அதுல அந்த மஷ்ரூமை கலக்குறாங்க. இப்போ ஹீரோயின் மேல யாருக்குமே பயமே கிடையாது, ஹீரோயின் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான நம்பிக்கை. அதனால ஹீரோயின் குக் பண்ணதை அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஒரு போலீஸ் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் குக் பண்ண ஸ்வீட்டை சாப்பிட்ட எல்லாருமே மயக்கமாகறாங்க. அந்த ஒரு போலீஸ் மட்டும் அங்க போயிட்டு அந்த கேமரால பாத்துக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம் ஆகுது ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இவரையும் எப்படியாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இல்லைன்னா அடிச்சு போட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திடீர்னு வயிறு வலிக்குது, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க இவர் உள்ளுக்குள்ள வராரு. நம்ம ஹீரோயின் அசால்ட்டா சண்டை போடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கதான் வயசானவ, ஆனா இன்னமும் என்கிட்ட பலம் இருக்குடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு அவரை மட்ட பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சியே போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வருது, கமிஷனருக்கும் தெரிய வருது. இவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா போலீஸையும் பிடிச்சி கிழிக்கிறின்னு கிழிக்கிறாரு. ஒரு சாதாரண வயசான லேடி, அந்த லேடியை கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா, அசால்ட்டா தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க அங்க கமிஷனர் வந்துட்டு சரிவா கேமரா ஃபுட்டேஜ் ஏச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த லேடி செம்மையா சண்டை போட்டு ஈஸியா தப்பிச்சு போறாங்க. இவங்களால கூட அடக்கவே முடியல. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோவுடைய மனைவி அந்த ஹேர் ஸ்பா மாதிரி வச்சிருப்பாங்க, ஏதோ பியூட்டி பார்லர் போல, அங்க போயிட்டு அவங்க கிட்ட ஹேர் ஸ்பா பண்ணும், இந்த மாதிரி முடிய நல்லா நீட்டமா நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கஸ்டமர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல கமிஷனர் கேக்குறாரு, அந்த லேடிக்கு உன் ஃபேமிலியை பத்தி எதுவுமே தெரியாது தானே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க வேற ஒரு நாள் கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே சொல்லிட்டேன், என் மனைவியுடைய ஃப்ரெண்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின் போது, அட பாவி உன் ஃபேமிலிக்கு தான் அந்த லேடி ஏதோ பண்ண போயிருக்கா போல, நீ ஒழுங்கா கால் பண்ணி பாரு, எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு. இவர் முதல்ல தாத்தாக்கு கால் பண்றாரு, தாத்தா சேஃபா இருக்காரு. ரெண்டாவது மனைவிக்கு கால் பண்ணா அவங்க போனையே அட்டன் பண்ண மாட்டாங்க, ஒர்க் பண்ணும்போது போன் எடுக்க மாட்டாங்க போல. நம்ம ஹீரோ இங்க இருந்துட்டு மொபைல் மூலமா அந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த முடியெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அடி பாவி நேரா கிளம்பி என் பொண்டாட்டியவே கொலை பண்ண போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து நேரா போறாரு. அவசரமா கிளம்பணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, யாருங்க இவங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் அப்புறமேட்டுக்கா சொல்றேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடும் போது, இல்லப்பா இன்னும் வந்துட்டு ஹேர் ஸ்பாலாம் முடியல அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கா பண்ணிக்கலாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நேரா அந்த வீட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகாம ஏதோ காட்டு பகுதிக்குள்ள கூட்டு போறாரு. நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு வராங்க அப்படின்னாலே நம்மள போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் சொல்ற விஷயத்த கேளு, நான் எதுவுமே தப்பா பண்ணவே இல்லை, அவசரப்பட்டு என்ன கொன்றாத அப்படின்னு போது, உன்னை எல்லாம் மன்னிச்சு விடவே கூடாது, உன்னெல்லாம் இங்கேயே கொலை பண்ணும், போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ போயிட்டு என் மனைவியவே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒன்னும் மனைவிய கொலை பண்ண பாக்கல, சொன்னா கேள்றா அப்படின்னு போது இவரு கண்ணெல்லாம் தூக்கிட்டாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் உங்க அம்மா, உன்னுடைய அம்மாவையே கொலை பண்ணுவியான்னு கேட்கும் போது, பொய் சொல்லாத அப்படின்னு போது, இங்க பாரு உன்னுடைய தாத்தால இருந்து எல்லாருமே அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தானே சொன்னாங்க, ஆனா அது உண்மை கிடையாது, நான் தாண்டா உன்னுடைய அம்மா அப்படின்னு போது இவரு ஷாக் ஆகுறாரு. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுடைய ஒரு பழைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 1997 அப்ப நம்ம ஹீரோயின் சிங்கிள் மதரா இருக்காங்க. புருஷனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்கவே நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, சின்னதா ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் ஹீரோ கிட்ட சொன்னா அவருக்கு நம்பர் தான் வேணாமனே தெரியல, நேரா கிளம்பி வந்துட்டு கமிஷனர் மீட் பண்றாரு. இந்த மாதிரி நான் தான் உங்க பையனா, உங்களுக்கும் எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி 2 கண்டிஷன், ஒன்னு வந்துட்டு என்ன மும்பைக்கு கூட்டிட்டு போயிட்டு தனியா ஒரு வீட்டுல ஸ்டே பண்ண வைக்கணும், அப்பதான் ஹெல்ப் பண்ணுவேன். 2வது கண்டிஷன், இந்த கேஸை என் பையன் தான் விசாரிக்கணும், என் பையன் போலீஸா இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த கேஸை விசாரிக்கணும், அப்பதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என் பையனையும் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா நீ வரமாட்ட, கேஸுக்கு ஒத்துழைக்க மாட்ட அப்படின்னா சொல்லாம கொல்லாம கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு, என்னையே ஏமாத்திட்டியா, இதுக்கப்புறம் என்னால இந்த கேஸ்ல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயினை போயிட்டு கமிஷனர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக தப்பிச்சு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு என் மருமகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு, அதான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா புதுசா ஒரு கதையை சொல்ற, எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தப்பிச்சு போயிருக்க. நீ தப்பிச்சு போகும்போது டைம் 3 மணி, நைட்டு 9 மணிக்கு தான் நீ போயிட்டு மருமகளை மீட் பண்ணிருக்க. நடுவுல 6 மணி நேரம் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க என்னதான் விசாரிச்சாலும் என்னுடைய பதில் இதான், இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ நேரா கிளம்பி தாத்தா கிட்ட போயிட்டு சமையா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாமே மறைச்சிட்டீங்க, என்ன நீங்களும் ஏமாத்திட்டீங்க அப்படின்னும் போது நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல. உன்னுடைய அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என் பையனுக்கு இந்த எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பிராமிஸ் கேட்டா, நானும் வேற வழி இல்லாம இதை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லாம எனக்கும் குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு, இப்பதான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த ரிப்போர்ட்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஏற்கனவே 2-3 வாட்டி அந்த கமிஷனருக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் பப்ளிக்கா வெளியே சொல்லிடுங்க, நீங்க சொல்லல அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. வெயிட் பண்ணி பார்த்தாரு. கமிஷனர் பயவுள்ள வாயை திறக்கிற மாதிரியே தெரியல, நம்ம வாயை திறந்து சங்கூதிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல உட்காந்து இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் 8 கொலையை பண்ணாங்க, அதே பேட்டர்ன்ல தான் இப்ப கொலை நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் இவங்க காரணமா இருக்கலாம், அவங்க காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு அந்த லேடி போலீஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்பயே டவுட், இந்த ஆளு எதையோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் மறைச்சான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் இந்த கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லா கேஸையும் கையில வந்துட்டு எழுதி அதை ஃபைலா போட்டு வைப்பாங்க. அந்த ஃபைல் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி யாரோ சிஸ்டம்ல அப்லோட் பண்ணும்போது அதுல வந்துட்டு இந்த ஃபைல் எப்படியோ லீக் ஆயிருக்கு, நம்ம ஹீரோனுடைய ஃபைல் லீக் ஆயிருக்கு. அந்த ஃபைலை படிச்சதுக்கு அப்புறமா தான் வெளியே அந்த கொலைகாரன் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே மேபி ஒர்க் பண்ணவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோடைய ஃபைல்லாம் செக் பண்ணுங்க, ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஆங்கிள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடிக்கு நம்ம ஹீரோ வேலை கொடுத்திருப்பாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமா அப்படியே மனசே உடஞ்சு போயிருக்காரு. மனைவி தான் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது எல்லாமே சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே பையனை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை வந்துட்டு மறுபடியும் கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள போட போறாங்களாம், அதுக்கான ப்ராசஸ்லாம் கூட போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல 5ஆவதா ஒரு கொலை நடக்குது. ஆக்சுவலா இந்த கொலைகாரன் காப்பி கட் கொலைகாரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு ஹீரோயினை மாதிரி தான் கொலை பண்றான். ஆனா இந்த கொலை ஒரு மாதிரி வித்தியாசமா கிணத்துக்கு பக்கத்துல கொலை பண்ணி போட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேஸ் இது வரைக்கும் ரெக்கார்டே ஆகல, என்ன புதுசா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அதே காப்பிகட் கொலைகாரன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஆனா இந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறுதே, ஏதோ டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. இதே டைம்ல ஹீரோயினை வந்துட்டு பேக் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. இவர் போயிட்டு அந்த போட்டோவை காமிச்சு, நீ இந்த மாதிரி யாரையாவது கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அமைதியா இருக்காங்க. என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ இந்த மாதிரி கொலை பண்ணியா இல்லையான்னு சொல்லு அப்படின்னும் போது ஆமா பண்ணேன், இதுக்கப்புறம் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரவே வராது, என்னுடைய பையன் இந்த கேஸை விசாரிக்கணும், என் பையன் வந்து பேசினா மட்டும்தான் எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னும் போது இவருக்கும் வேற வழி கிடையாது. போட்டோவை அமுச்சு விட்டு அவருக்கு கால் பண்ணி கூப்பிட நம்ம ஹீரோவும் சீனியர் கால் பண்ணி கூப்பிடுறாரு, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்பி வராரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. எனக்கு உங்க மன்னிப்புலாம் தேவை கிடையாது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் பிளாஷ்பேக் சொல்றாங்க. இவங்க வந்துட்டு தனி ஆளா அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல ரெகுலரா ஒரு கஸ்டமர் வருவாரு, பேரு ஜோசப். அந்த ஜோசப் ஒரு நாள் அப்பா இல்லாத டைமா பார்த்து வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. ஹீரோயின் எவ்வளவு போராடுறாங்க, அடிக்கிறாங்க, இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா அவன் விடாம கட்டையால அடிச்சு ஹீரோயினை பயங்கரமா காயப்படுத்துறான். பயங்கரமா காயம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்களை தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அப்போ ஹீரோயின் வெறுப்பாயிட்டு அங்க இருக்க கையை தூக்கி கழுத்துல போட்டு நெரிக்கிறாங்க. வரும்போதே அந்த கொஞ்சம் குடிச்சிட்டு வந்திருப்பான், அதனால கொஞ்சம் ஈஸியாவே நம்ம ஹீரோயின் அவனை கொலை பண்றாங்க. ஆக்சுவலா தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, அந்த கோவத்துடைய உச்சில போயிட்டு கொலையை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அப்பா வந்திருப்பாரு. வந்து அப்பா பார்த்துட்டு பொண்ணு மாட்டியா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ளேயே டெட் பாடியை போட்டு மொத்தமா கிணத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனாலேயே இந்த கேஸ் வெளியே வராம அப்படியே முழுங்கி போயிட்டு இருக்கோம். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, ஏமா நீ கொலை பண்ண விஷயம் எங்களுக்கே தெரியாது, அப்படி இருக்கும் போது இந்த கொலையை யாரு பண்ணா, நீ நல்லா யோசிச்சு பாரு, யாருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஜோசப் வந்தாரு, கொலை பண்ணிட்டாங்க, அந்த ஜோசப் கூடவே ஒரு பையன்
வந்திருப்பான். ஜோசப்புக்கு மனைவி மத்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஜோசப்பை நம்ம ஹீரோயின் கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பையன் அனாதை ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஹீரோயினே வளர்த்திருப்பாங்க. அந்த பையன் இன்னைக்கு வந்தான். ஆக்சுவலா கூட அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வந்து அந்த அப்பங்காரன் இப்படி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் போல மக்களே. அன்னைக்கு அந்த பையனை பார்த்தேன். மேபி அந்த பையன் கூட இப்ப இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, இல்லையே அப்படி ஒரு ஆளே எனக்கு தெரியவே தெரியாது, என் கூட அப்படி யாரும் வளர்ந்த மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, தாத்தாக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு தாத்தாக்கு கால் பண்ணி கேட்கும் போது, ஆமாப்பா இந்த மாதிரி ஜோசப் இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னுடைய அம்மா அந்த பையனையும் கூடவே வளர்த்தா. ஒரு கேவலமானவனுக்கு புள்ளையா பிறந்துட்டு நம்ம எப்படி அவனை வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாதை இல்லத்துடைய டீடைல்லாம் கொடுக்க அங்க போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. இப்போ ஆர்ஃபனேஜ் போயிட்டு விசாரிக்கும் போது ஆக்சுவலா அவனை கூட்டிட்டு வந்து விட்டவனே அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். யார்ட்டையும் பெருசா பேச மாட்டான், பழக மாட்டான். கையில ஒரு பேக் வச்சிருப்பான். அந்த பேகை யார்ட்டையும் கொடுக்கவே மாட்டான். அந்த பேகை புடுங்குறேன் அப்படின்னு இங்க பயங்கரமா சண்டையெல்லாம் போடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பேகை பத்திரமா வச்சிருப்பான். அந்த பேகை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே வாங்கந்தே கிடையாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பையன் அப்படின்னும் போது இப்போ அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனா ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுடைய அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாரையும் காணும். வீடு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஹீரோடைய அண்ணன், இவனை வந்துட்டு ஹீரோடைய அண்ணன் அப்படின்னு வச்சுக்கலாம், இவன் கிளம்பி நேரா ஹீரோடைய வீட்டுக்கே வந்திருக்கான். மனைவி தான் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி நான் உங்க ஹஸ்பண்டுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேசுறதே இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாகுது. இந்த டைம்ல கரெக்டா மனைவியோடைய ஃப்ரெண்டு திவ்யா வீட்டுக்கு வராங்க. இப்போ மனைவி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு, சரி ஓகே புருஷனுக்கே கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி யாரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. போக சொன்னா கூட போக மாட்டாங்க, உட்காந்து கதையா பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஆளை பார்த்தாலே டவுட்டா இருக்கு. அந்த ஆளுடைய போட்டோவை நான் அந்த ஆளை போட்டோ எடுத்து போட்டோ உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நம்ம இவனை இங்க தேடிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அவன் அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த மீன் டைம்ல நம்ம ஹீரோக்கு இங்க இருந்து அந்த பேக் கிடைக்குது. பேக்கை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த கொலை செய்ய பயன்படுத்துற கயிறு, அதுக்கப்புறம் சில துணிமணி, ஒரு டப்பாக்குள்ள நம்ம ஹீரோயினும் இந்த ரெண்டு பசங்களும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ உடனே கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பயவுள்ள அண்ணங்கார தப்பிச்சிட்டான். ஐ மீன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இப்போ இந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு பார்ல டிஜேவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அங்க டீமோட போறாரு. அங்க போனா அவன் ஹீரோவை பார்த்தவனே சந்தோஷப்படுறான், ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றான். நம்ம ஹீரோக்கா பயங்கரமான வெறி. அவனை அங்கேயே அடிச்சு கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சா அப்பயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பைத்தியமா, என்ன ஏன்டா பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்டா, என்னுடைய தம்பியை நான் பார்த்து சிரிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே சொல்றான். இந்த மாதிரி உன்னைய தாத்தாவை அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப மிஸ் பண்ணேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களை எப்படியாச்சும் பார்க்க மாட்டேனா, உங்களை பார்த்து ஒரு ஹக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஊரு முழுக்க தேடி அலைஞ்சேன். கடைசி வரைக்கும் உங்க யாரையும் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் டிவி நியூஸ்ல பார்த்து நீ தான் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்குலாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அதையெல்லாம் ஹீரோ கண்டுக்காம அந்த பேக்கை கொண்டு வந்திருப்பாரு. பேக்குள்ள அந்த கயிறு மற்ற விஷயங்களா இருக்கு இல்லையா, நீ தான் கொலை பண்றியா, நீ தான் கொலைகாரனான்னு கேட்கும் போது, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, இது அம்மாவுடைய பேக்டா அப்படின்னு சொல்லும் போது, என்னது அம்மாவுடைய பேக்கானு ஷாக் ஆகுறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கிணத்துக்குள்ள கொலை பண்ணி புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை போயிட்டு தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து எலும்பு கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் சொல்றது உண்மையான பார்க்க இப்ப இவன் சொல்றான், இந்த மாதிரி இது அம்மாவுடைய பேக், அம்மாவுடைய ஞாபகமா தான் கொண்டு போனேன், யார்ட்டையுமே கொடுக்காம இதை பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு போது ஹீரோவுடைய டீம் வந்துட்டு சர்ச் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது இவனுக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொலை நடக்கும் போதெல்லாம் இவன் வேற ஒரு ஸ்பாட்ல இவன் ஒர்க்க பார்த்திருக்கான். சோ கண்டிப்பா இவன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னும் போது இவனுக்கு எதிராக எந்த ஒரு சின்ன துரும்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே விடுறாங்க. இவன் போறதுக்கு முன்னாடி ஹீரோவை ஹக் பண்ணி, எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது, சரி ஓகே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தாத்தாவுடைய காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறான். ஹீரோடைய மனைவி கிட்ட எல்லாம் நல்லாவே பேசிட்டு இருக்கான். உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இவனை அந்த திவ்யாக்கு ரொம்ப பிடிக்குது போல. அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்து பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது, அம்மாவை ஒரே ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும் ப்ளீஸ், கூட்டிட்டு போ அப்படின்னும் போது, இங்க பாரு தம்பி, எதையுமே நான் முடிவு பண்றது கிடையாது, நான் சீனியர் கிட்ட பேசினாதான் எதுவுமே சொல்ல முடியும், நான்
ட்ரை பண்றேன் அப்படின்னு இதே டைம்ல ஏதோ ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை திவ்யா தான் வாங்கி கொண்டு வந்து ஹீரோயிட கொடுக்கும்போது அந்த பார்சலுக்குள்ள ஒரு போன் இருக்கு. அந்த போன்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் தான் இந்த பார்சலையே அமுச்சு விட்டுருக்கான். நான் அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டேன். கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் ஹீரோயின் கிட்ட பேசணும், இந்த போன் மூலமா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு கஸ்டமர் வராரு. வரும்போது ஒரு குட்டி பையனை கையோட கூட்டிட்டு வராரு. அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு, கொட்டுறாரு, பயங்கரமா தொல்லை பண்ணிட்டே இருக்காரு. அந்த பையனுக்கே அப்பாவை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. அந்த பையன் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஹீரோயின் பேச போறாங்க. என்னப்பா அப்பா உன்னை போட்டு செமையா அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஆண்டி பயங்கரமா போட்டு அடிச்சுட்டே இருக்காரு, உடம்பெல்லாம் பாருங்க காயனு காமிக்க, பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பெத்த புல்லன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு மாடு மாதிரி அடிக்கிறான் அப்படின்னா மாட்டை கூட இந்த அளவுக்கு அடிக்க கூடாது, இந்த ஆளெல்லாம் சும்மா விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கயிறை தூக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்க. இந்த ஆளு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அந்த ஆளு குடி போதையில படுத்துக்கிட்டு இருக்கான். நேரா போயிட்டு கழுத்தை நெரிச்சு அந்த கயிறாலேயே கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி தெரியாம ஒரு ஆளை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவருடைய பாடியை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து கொண்டு போறதுக்கு முன்னாடி அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள உடம்புலாம் உறைஞ்சு போயிட்டு கண்ணுலாம் அப்படியே திறந்துகிட்டு இருக்கும். அதே பேட்டர்ன்ல இந்த ஆளையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கண்ணுலாம் திறக்குது, அப்படியே உடம்புலாம் விரைச்சுக்குது. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஹீரோயின் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த போனை கொண்டு போயிட்டு கமிஷனரை மீட் பண்றாரு. அதுக்கப்புறமா கமிஷனருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா கொலைகாரன் நெருங்கிட்டோம், எப்படியாச்சும் இந்த போன் மூலமா பேச வச்சு போன்ல எங்க இருந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேச வைக்கிறாங்க. டீமா வந்து பேச வைக்கிறாங்க. அந்த காலையும் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கொலைகாரனே கால் பண்றான். அட்டன் பண்ணா அது ஆனா பெண்ணா அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி கேக்குது. நீங்க தான் என்னுடைய பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், உங்களை ஃபாலோ பண்ணி தான் இப்ப நான் அதே போல காப்பி பண்ணி கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்களை மாதிரியே கெட்டவங்களை மட்டும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, சரி உன்னுடைய அடுத்த டார்கெட்டை நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம போனை கட் பண்ணேன். இப்ப அந்த கொலைகாரனை ட்ராக் பண்ண முடியாம விபிஎன் யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமா கால் பண்ணானா, அது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி காமிக்குதான். ட்ராக்கே பண்ண முடியல, சீக்கிரமா வேற கட் பண்ணிட்டான். அடுத்த கொலையை முடிவு பண்ணிட்டான். அந்த கொலை செய்ய போற விக்டிம் யாருன்னு தான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அம்மா மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வருது. அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா கிட்ட போயிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த டாட்டூ போட்ட அண்ணங்காரன் வந்துட்டு என்ன பார்க்க வந்திருக்கான், நீங்க தூக்கி வளர்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவனை பார்த்தேன், நல்லவனா தான் இருக்கான், உங்களை மீட் பண்ண கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா நானும் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அண்ணங்காரனுக்கும் கால் பண்ணி, நாளைக்கு நீ அம்மாவை பார்க்கவா, நான் கமிஷனர் கூட பெர்மிஷன் கேட்டுட்டேன், நீ நேரா வந்து மீட் பண்ணலாம், ரெடியாரு, நான் வந்து கூட்டு போறேன் அப்படின்னும் போது அவனும் சந்தோஷமா ரெடி ஆகுறான். ரெடியா வருது மறுநாள் மக்களே. ரெடி ஆயிட்டே இருக்கும் போது இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா இவனுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க போல. நல்லா தெரிஞ்சவங்க தான், ஆனா அந்த கொலைகார மக்களே வந்தவன் இவன் கதையும் முடிக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ வராரு. எங்க அண்ணனை ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு போச்சு. இவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தான், இவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நம்மளை விட்டா நம்மளே இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது வீடியோ கால் பண்ணி ஹீரோயினுக்கும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால இறந்து போயிட்டானா இல்ல எதுக்காக இவனை கொலை பண்ணா அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல அந்த கொலைகாரனும் மறுநாள் கால் பண்றான். கால் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அந்த ஆணை கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லாவே தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவன் என்ன தப்பு பண்ணா, அவனை ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா ஆண்களும் பண்ணக்கூடிய தப்பு தான் அவனும் பண்ண அப்படின்னும் போது, சரி ஓகே நீ கொலை பண்ற எல்லாமே சூப்பர் தான், என்ன இன்ஸ்பயர் பண்ணி தானே கொலையெல்லாம் பண்ற, எனக்கும் அந்த கொலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு, நீ நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ணும் போது வீடியோ கால் பண்ணி காமிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்போ அடுத்த கொலைக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் போலீஸை வந்துட்டு தயாரா நிக்க வைக்கிறாங்க. இந்த ஊர் முழுக்க போலீஸ் பரபரப்பா இருக்காங்க. அந்த டைமும் வருது. அந்த கொலைகாரனும் நான் இனிதான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றான். ஒரு டென்டிஸ்ட கொலை பண்றதுக்காக கிளினிக்குள்ளேயே போயிட்டு அந்த ஆளை கட்டி போட்டு கொலை பண்ண பாக்குறான். இப்போ அந்த ஆளுடைய ஃபேஸை பார்த்தோன்னே, இப்போ டென்டிஸ்டோடைய ஃபேஸை பார்த்தோன்னே யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிக்கிறாங்க. நேரா போலீஸ் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் டீமை கூப்பிட்டு கிளம்புறாரு. அது வரைக்கும் ஹீரோயின் எப்படியோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி கொலை பண்ண போற, அப்படியா இப்படியா
சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைமை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் டீமும் போயிட்டாங்க. இந்த விஷயத்த அந்த கொலகாரனும் பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். இந்த டைம்ல ஹீரோ மட்டும் வசமா மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோ அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் அடிச்சு மட்டை பண்றான். மட்டை பண்ணிட்டு தப்பிச்சு போகும்போது கூட ஆக்சுவலா அந்த கொலகாரன் நினைச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இவனை கொலை பண்ணிருக்க முடியும் நம்ம ஹீரோவை. அப்ப கூட ஹீரோவை கொலை பண்ணாம அங்கிருந்து தப்பிச்சு மட்டும்தான் மக்கள் போயிருக்கான். இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு காயம் பட்டிருக்கும் பாத்தீங்களா, இவரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. நல்ல வேலையா பெருசா ஒன்னும் காயம் படல, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த கொலகாரன் டென்டிஸ்ட கட்டி போட்டு வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு பாட்டை வந்துட்டு முணுமுணுத்திருப்பான், ஒரு மாதிரி ஹம் பண்ணிருப்பான். இதே பாட்டை தான் நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பையனை அவங்க அப்பா பயங்கரமா போட்டு தொல்லை பண்றாரு, அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பனை கொலை பண்ண போயிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல அந்த ஆளை கொலை பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இதே பாட்டை பாடி இருப்பாங்க. அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த குட்டி பையன் அன்னைக்கு அங்க கொலை பண்ணும்போது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குட்டி பையன் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இப்ப இந்த கொலையெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லி இதை கொஞ்சம் டீட்டெயிலா விசாரி, அந்த பையன் யாருன்னு பாரு, நான் கொலை பண்ண அப்பங்காரன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்ல இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்பாவை கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அம்மாக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்கள ஏதோ ஒரு ஹோம்ல சேர்த்து வச்சிருக்காங்களா. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பேச போனா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேச போன நம்ம ஹீரோ தான் தன்னுடைய பையன் நினைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாசமா பேசுறாங்க, பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பும் போது கூட நீ ஏன்டா அப்பா மேல கோவமா இருக்க, ஆக்சுவலா உன்னை எதுக்காக அப்பா அடிக்க போறாரு, சும்மா அடிக்க போறாரு, நீ வந்துட்டு ஆம்பளை பையன் பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற, அம்மாவுடைய திங்ஸ் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே நீ யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் அப்பா உன்னை கோவப்பட்டு அடிச்சாரு, மத்தபடி அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா, நீ பெண்ணா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கினதுனால மட்டும்தான் அடிச்சாரு அப்படின்னும் போது இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் போல மக்களே. குட்டி பையன் தான் இருந்தாலுமே அவனுக்கு லிப்ஸ்டிக் போடுறது, வளையல் போடுறது, இந்த பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதனாலதான் அப்பாவை போட்டு சமயம் அடிச்சிருக்காரு. சரி ஓகே, உங்க பையன் எப்போ உங்களை கடைசியா பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ நீயா, நீ எப்ப என்ன பார்க்க வர, எப்பயாச்சும் இந்த மாதிரி தான் ரொம்ப ரேரா பார்க்க வர அப்படின்னு. ஆட என்ன கொடுமலா இது, எப்படிடா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த டென்டிஸ்ட் கண்ணை திறக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, ஆமா அந்த கொலகாரனை இதுக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன், அது கொலகாரன் கிடையாது, அது ஒரு கொலகாரி. நான் வழக்கமாவே ஒரு பாருக்கு சருகு போட போவேன், அந்த பார்ல தான் அந்த பொண்ணை மீட் பண்ணேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சி நானும் அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆக்சுவலா அது பொண்ணே கிடையாது, அது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டு திட்டி அமுச்சு விட்டேன். ஒருவேளை அந்த கான்ல கூட என்ன கொலை பண்ண வந்திருக்கலாம் அப்படின்னும் போது இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் சுத்தி போகுது. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினையும் அந்த கமிஷனரையும் மீட் பண்ணி எல்லாமே சொல்லும் போது இதே டைம்ல அந்த கொலகாரன் கால் பண்றான். கால் பண்ணி, நான் உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கையை அநியாயமா கெடுத்துட்டீங்க, நான் உங்களை நம்பி எல்லாமே வீடியோ கால் பண்ணி காமிக்கும் போது நீங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு அந்த தகவலை சொல்லி என்னையே பிடிக்க ட்ரை பண்றீங்க. ஆக்சுவலா உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே நான் தான், அவனையே வச்சு என்ன பிடிக்க ட்ரை பண்ணீங்க இல்லையா, இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த கில்லர் போனை கட் பண்றான். கில்லரா கில்லியா அதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த கொலகாரன் அமைச்சு கொடுத்தான் அப்படின்னா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நீ மனைவியை எப்படி மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முதல்ல எனக்கு திவ்யா தான் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, திவ்யா மூலியமா தான் என்னுடைய பொண்டாட்டி அறிமுகம் செய்யப்பட்டு அப்படிதான் லவ் மலர்ந்து நாங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது, ஒருவேளை திவ்யா தான் அந்த கில்லியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இல்ல 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இங்க 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே அந்த பையன் தான் மக்களே இப்போ இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் பார்த்திருக்கான். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அம்மாக்கு அந்த அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா புத்தி பேரடிச்சு போயிட்டு இருக்கும். அம்மாவை கொண்டு போயிட்டு எங்கேயோ சேர்த்து விடுறான். நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோயின் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபீலிங்கா இருக்கான். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழுமையா தன்னை ஒரு பெண்ணாவே நினைச்சிட்டு அந்த ஆபரேஷன்லாம் முடிச்சு ஒரு முழு பெண்ணா அந்த திவ்யாவா மாறி இருக்கான். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி திவ்யா மேலே உங்களுக்கு டவுட் வந்திருக்கு இல்லையா, நீ கால் பண்ணு, உன் மனைவிக்கு கால் பண்ணி பேசு, உன் மனைவி சேஃபா இருக்காளான்னு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கால் பண்றாரு. இதே டைம்ல தான் திவ்யா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்களும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி திவ்யான்னு பேச ஆரம்பிக்கும் போதே அவ்வளவுதான் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிட்டு அந்த மனைவியை அடிச்சு மட்டை பண்ணி ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்க, நீ ஏன்டி என்ன இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் யாரு மேலாம் பாசமா இருக்கணும், அவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்றாங்க, அநியாயமா உன் மாமியாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்களுக்கே நான் வீடியோ கால் பண்ண போறேன், வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு
எனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னை கொலை பண்ண போறேன், அதுவும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா எந்த பாவமும் பண்ணாத என் மருமகளை நீ எப்படி கொலை பண்ணுவ? ஆக்சுவலா இந்த பேட்டர்னே மாறுது, பேட்டர்ன் படி கொலை பண்ணோம் அப்படின்னா நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் உனக்கு துரோகம் பண்ணேன், நான் தான் உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னும் போது நீ வந்துட்டு என்னதான் கொலை பண்ணும், நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன், அப்பாவியான அந்த பொண்ணை கொலை பண்ணாதே அப்படின்னும் போது கரெக்ட் இல்ல, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு, நீங்க கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, அங்க வச்சு நான் உங்களை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்றேன், உங்க மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு போனை கட் பண்ணேன். இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்ல கமிஷனரும் கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்றாரு. காலில் அந்த செருப்புல வந்துட்டு ஏதோ சிப்லாம் செட் பண்றாங்க. ஆக்சுவலா திவ்யா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு மாலுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பா. மாலுக்கும் கூட்டு போறாங்க. ஃபுல் ஃபோர்ஸ் அங்க வந்துட்டு நிறைய போலீஸோட தான் போறாங்க. இருந்தாலுமே கால் பேசும்போது நீங்க அந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, லெஃப்ட்டுக்கா வாங்க, ரைட்டுக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியோ ஹீரோயினை பார்க்கிங்க்கு வர வைக்க, பார்க்கிங்ல தான் காருக்குள்ள அந்த மருமகளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்கள அவுத்து விட்டு நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், நீ என் பையனை பத்திரமா பாத்துக்கோமா, இப்ப நான் போறேன், திரும்பி வருவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட ட்ராக்கிங் டிவைஸை கூட தூக்கி போட வச்சிட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து மனைவியை பாக்குறாரு. உனக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திவ்யா வந்துட்டு உன்னை எங்க அடைச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கனே தெரியல, அந்த இடம் முழுக்க முழுக்க பழைய பாழடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருந்துச்சு, அங்க பெரிய ஆள் நடமாட்டமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, திவ்யா இதுக்கு முன்னாடி போலீஸ் டீம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. போலீஸ் டீம்ல அப்படின்னா டீம்ல கிடையாது, அவங்க இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, பழைய கேஸ் எல்லாமே வெறும் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும், அது எல்லாத்தையும் சிஸ்டம்ல அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இந்த கேஸோடைய ஃபைலை அவங்க எப்படியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயம் மாதிரியே கொலையெல்லாம் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட திவ்யா வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு என் வாழ்க்கையவே காப்பாத்தின ஒரு ஆளு, அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க, ஒரு பொண்ணாவே மாறிட்டாங்க. இந்த மாதிரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த அப்லோட் பண்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்குது, இந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும். அப்பதான் ஹீரோனுடைய ஃபைல் வந்துட்டு யதார்த்தமா கிடைக்குது. இவங்க இந்த கொலையெல்லாம் பண்ணாங்க, ஆனா வேற ஒரு கேஸ்ல வேற ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, வேற ஒரு நேம்ல. இதை பாக்குறவங்களுக்கு இந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. நம்ம வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்தவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தாத்தா கூட ஒரு போரிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணா போயிட்டு பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிறா. அதுக்கப்புறமா தன்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள எப்படியோ கஜகஜா குஜுகுஜா உருவாயிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மனைவியை செட் பண்ணி கொடுத்ததே திவ்யா தான் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் வந்துட்டு நன்றி கடனா திரும்ப பண்ணிட்டா இல்லையா, இப்போ தன்னுடைய வாழ்க்கையை தானே நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு பையனை பிடிச்சு போயிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ்லாம் பண்ணி ரொமான்ஸ் வரைக்கும் போனா, ரொமான்ஸ் பண்ணும்போது கரெக்டா சொல்றா, இந்த மாதிரி நான் பையனா இருந்து பொண்ணா மாறிட்டேன், நான் ஒரு டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கா ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, என்னை ஏமாத்திட்டியா, என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வெறுப்புல மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு உடைச்சிடுறான். இவன் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இந்த பொண்ணுடைய மைண்டுக்குள்ள அப்பா அடிச்ச விஷயம்னா அப்படியே மைண்ட் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளானை போட்டு நம்ம ஹீரோயின் எப்படி கொலை பண்ணாங்களோ அதே பேட்டர்ன்ல அந்த பையனை கொலை பண்றப்பா. அதுக்கப்புறமா யாரெல்லாம் இந்த பொண்ணுக்குள்ள வம்பு பண்ணாங்களோ, யாரெல்லாம் இந்த பொண்ணை ஏமாத்தினாங்களோ எல்லாரையும் அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிருப்பா. நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இருக்கா பாத்தீங்களா, அந்த டாட்டூ போட்டவன், அவனுக்கிட்டயுமே இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. அவனும் ஓகே சொல்லிட்டான் போல. அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே பிடிக்காம விலகி போக, ஏன்டா என்ன வந்துட்டு உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, என் கூட வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனையும் போயிட்டு பிளான் போட்டு கொலை பண்ணிருப்பா. மக்களே, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி முடிக்க நீ எவ்வளவு சொல்லி முடிச்ச இல்லையா, இப்பதான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நானே முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அப்படியே மிச்சமா வச்சிருக்கேன், அதுக்கு உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் அங்க என்ன விஷயம் ஆச்சுன்னா காமிக்கல. இந்த இடத்தை எப்படியோ போலீஸ் டீம் கண்டுபிடிச்சு இந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா திவ்யா மட்டும் தான் இருக்கா. நம்ம ஹீரோயினை ஆளக்கானும். திவ்யாவையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு ஓடுறா. அந்த பொண்ணை ஹீரோ ஷூட் பண்ணி பிடிக்கும் போது உன்னுடைய அம்மாவை உன்னால பிடிக்கவே முடியாதுன்னு சிரிக்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கு அடிபட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இந்த பொண்ணும் கண்ண முழிக்க என்னுடைய அம்மா எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய அம்மா முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை முடிக்க தான் போனாங்க. ஆக்சுவலா நீ உங்க அம்மாவுடைய கேஸ் ஃபைல முழுசா படிச்சிருந்த அப்படின்னாலே உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவன் ஓடி போயிட்டு அந்த கேஸ் ஃபைல மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சு முடிக்கும் போது செமையா ஷாக் ஆகுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. அப்போதான் நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு எடுவட்ட எருமை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆளை பார்த்தாலே ஹீரோயின் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா. அது வேற யாரும்
யாரும் கிடையாது, இந்த அப்பங்காரன் தான். இவன் தான் தன்னுடைய சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி கேவலமா பிஹேவ் பண்ணிருக்கா. மக்களே, இந்த விஷயத்தை வந்துட்டு அம்மாவே ஒரு வாட்டி நேரடியா பார்த்திருக்காங்க. அட நாசமா போனவனே, பொண்ணு கிட்ட என்ன காரியமையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அம்மாவையும் இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சே கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கா. பொண்ணு கண்ணுக்கு முன்னாடியே அம்மா இறந்து போயிட்டாங்க. அதை விட கொடூரமான விஷயம், தன்னுடைய சொந்த அப்பாவே சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி டிராமால பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு இல்லாத பொல்லாத விஷயம் பார்த்து பயப்படுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெளிவா சொல்லாம உண்மையை சொல்ல முடியாது. அதனால ஏதேதோ சொல்லும் போது அந்த சைக்காட்ரிக் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மோசமான பாஸ்ட் இருக்கு, அந்த பாஸ்ட மறக்க வச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னாடைஸ்லாம் பண்ணி அந்த பழைய பாஸ்ட மறக்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு மறந்துட்டு மறுபடியும் அப்பா மேல ஒரு பயங்கர மதிப்பும் மரியாதையோட நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருக்கா. இப்ப இந்த பொண்ணு தன்னை மீறி கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகும்போது இந்த பொண்ணு எத்தனை கொலையை பண்ணிருக்கா, யார் யாரை கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பொண்ணை ஹிப்னாடைஸ் பண்ணி. அப்பதான் மறந்து போன பழைய விஷயம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஞாபகம் வந்திருக்கு அப்படின்றத விட அது வந்துட்டு டெய்லி கனவா வந்து தொல்லை பண்ணிருக்கு. இப்போ திவ்யா பழைய விஷயம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது அப்பா தான் நம்மள சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணிருக்காரு, அப்பாவால தான் நம்ம ஒரு சைக்கோவாவே மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அப்பாவை பழி வாங்கலாம், அப்பாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன் என்ன அந்த மாதிரி பண்ண, தன்னுடைய சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரே நாளைக்கு சாவ போற மாதிரி இருக்காரு, என்ன மன்னிச்சுக்கோமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னும் போது இவங்க வந்துட்டு கழுத்துல கயிறை போட்டு அப்படி இருக்க பாக்குறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ கன்னோட வராரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா தாத்தாவை தான் மிரட்டுறாரு. அட நாசமா போனோனே, உன்னால் தான் எங்க அம்மா இந்த மாதிரி மாறினாங்க, எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு ஷூட் பண்ண பார்க்கும்போது, இல்லப்பா நீ வந்துட்டு என்ன மாதிரி மாறக்கூடாது, நீ என்ன மாதிரி மாறக்கூடாது அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சேன், அந்த ஆளை கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கேப்ல தாத்தா போயிட்டு மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வந்த வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு, தாத்தாவையும் பழி வாங்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போறாங்க. பையனுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோவே அம்மாவை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது, என்னமா இப்போ உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமானு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏமான்னு கேட்கும் போது, உன்னுடைய தாத்தாவை மாதிரியே உலகத்துல ரொம்ப கேவலமானவங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு. இதே டைம்ல காரு வேற ஒரு பாதையா போகுது. என்ன காரு வேற பக்கமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பார்க்கும்போது காரு லைட்டா ஆக்சிடென்ட் ஆகி நின்னுகிட்டு இருக்கு. இந்த காருடைய ஸ்டேரிங்ல நம்ம ஹீரோயின் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க போல. என்னுடைய அம்மா தப்பிச்சு போயிட்டாங்க, அம்மான்னு கூட சொல்லல, அந்த லேடி தப்பிச்சு போயிட்டாங்க. போயிட்டு புடிங்க அப்படின்னும் போது டீமா தேடி போறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை தப்பிக்க விட்டுருப்பாரு. இப்போ ஹீரோயின் ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. பொதுமக்களா மிங்கிள் ஆயிட்டு அப்படியே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எதுவும் கெட்ட விஷயம்லாம் பண்ணல, கெட்டவங்களை மட்டும் தான் தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அம்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரிஸோடைய கதையும் முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் முடியும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிற மக்களே, இந்த சீரிஸ் முழுக்க எங்கேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புருஷன் இருந்தா கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்கு பிறந்த குழந்தை, ஹீரோ வந்துட்டு இவர் தான் அப்பா, ஹீரோக்கு வந்துட்டு இவர் தான் அப்பா அப்படின்னு காமிக்கவே இல்லை. மேபி இந்த தாத்தா தான் அந்த ஹீரோடைய அப்பாவா இருக்குமோ, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.